எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இது யாரெல்லாம் நம்பிக்கை இருக்கோ, ஈர்ப்பு விதி மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டும் பயன்படுத்தினா போதும். அதாவது அரைகுறை நம்பிக்கையோட ஏனோதானம் அப்படிங்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகாது. முழு மனசோட நீங்கள் நம்புனீங்க மட்டும் இது நடக்கும். இது நாள் வரைக்கும் நான் எல்லா மெத்தடையுமே ட்ரை பண்ணிட்டேன், இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை, இப்போ நீங்க சொல்றதை மட்டும் நடந்துட போதா அப்படின்னு கேட்குறவங்களும் இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். ஸோ மெத்தட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். ஒரு சில வீடியோ வந்து சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பொருந்தாத மாதிரி இருந்தாலும் ஒரு சில 75% இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ மூலமாக தெரிய முடியும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேட்கலாம். இல்லை கிளாஸஸ் வேணும், எனக்கு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். டேரெக்டாக நீங்கள் வந்து வீடியோ பார்க்காம மெசேஜ் பண்ண வேண்டாம், ஓகேவா? அது மட்டும் இல்லை, சக்ஸஸ் ஸ்டோரி ஏதாவது இருந்ததாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னோட ஆடியோ ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த மெத்தடுக்குள்ளே போயிடலாம். யார் யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நாள் லவ் பண்ணி இப்போ பிரிஞ்சிருக்கிறவங்க, அதாவது நான் ரொம்ப நாள் லவ் பண்ணியிருக்கேன், 1-2 வருஷம் வந்து ஒன்றா சேர்ந்து நாங்கள் வந்து வெளியெல்லாம் போயிருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருக்கோம், நல்லா தெரியும், ஆனால் இப்போ அவங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இதை வந்து ஒரு சின்ன மனஸ்தாபம் தான், இல்லை பெரிய சண்டை, அதனால பிரிஞ்சிட்டோம், ஆனால் இப்போ என்னோட ஹஸ்பண்டுக்கோ இல்லை எனக்கோ அவங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட் வந்துட்டு வந்து எல்லா நாளுமே வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு டைம் லிமிட்டோ இல்லை நான் வந்து இன்னைக்கு இதை யூஸ் பண்ண முடியாது, இப்போ வந்து லேடிஸ்லாம் பொண்ணுங்களாம் இருக்காங்க அப்படின்னா இந்த டேயில் யூஸ் பண்ண முடியாது, ஒரு 3 நாள் 4 நாள் அதனால யூஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போ வந்து இருந்தாலும் எப்பயா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து மனசார பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், ஓகேவா? ஸோ இது அதுக்கப்புறமா இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது நான் நிறைய மெத்தட்ஸை பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை, இது மட்டும் நடந்துருமா அப்படின்னு ஒரு விரக்தியில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ் ஆகாது. ஸோ நீங்க முழுமையா ஒரு மெத்தடை நம்பி அதை ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் அது நடக்கும், ஓகேவா? இது மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து நான் பிரிஞ்சிருக்கேன், இப்போ எனக்கு வந்து ரீயூனியன் ஆகணும், என்னோட லவ்வரை வந்துட்டு நான் பார்க்கவே இல்லை, பார்த்து 1 வருஷம் ஆகுது, என்னோட நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். இது மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அதாவது கணவன் மனைவியாக இருக்கட்டும் இல்லை பேரண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்புக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. இதை நம்ம ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக கோச்சிங் வரவங்கிட்ட நம்ம கொடுத்து டெஸ்ட் பண்ணோம், அவங்களுக்கு நிறைய பேருக்கு சக்ஸஸ் நடந்திருக்கு. பட் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணல. இது வந்து எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு வந்து ஒரு கூச்சமாக இருக்குது, இது என்னோட வாய்ஸ் வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படி கொடுக்கல, அதாவது கொடுக்காம இருக்கிறாங்க அப்படிங்கும் போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி, அது அவங்களோட பர்சனலான ஒரு விஷயம், அதை பற்றி நம்ம பேச வேணாம். இப்போ நம்ம வீடியோ பற்றி பேசுவோம். அதாவது இது எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும். நம்பிக்கை இருக்கிறவங்க முழுமையாக யூஸ் பண்ணலாம், நம்பிக்கை இல்லாதவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் உண்மையாகவே நீங்கள் லவ் பண்ணுறீங்க, இல்லை அந்த பர்சன் வந்து உண்மையாக உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கரெக்டாக இது வந்து ஒர்க் ஆகும். இல்லை அவங்க வந்து ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இது கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். ஏன் அப்படின்னா இது வந்து 2 மனசு சம்பந்தமான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அவங்க உங்களோட ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்து ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்து வரணும். அவங்களோட மனசு வந்து ஒரு ஃபேக்கில் இருந்து ஒரு ட்ரூ லவ்க்கு வந்து சேஞ்ச் ஆகணும். அப்போது கொஞ்சம் டைம் எடுக்க செய்யும்.
அதனால இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நம்பிக்கையோட பண்ணுங்க. ஓகேவா? இப்போ மெத்தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ யாரு யாரு அதாவது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த நபரோட இமேஜ் அது ஒரு ஃபோட்டோவா இருக்கலாம், இல்ல ஹாட் காப்பி ஒரு ஃபோட்டோ, இல்ல ஃபோன்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா இருக்கலாம். ஸோ இது இல்ல என்கிட்ட ஃபோன்லயும் இல்ல, ஹாட் காப்பியும் இல்ல, நான் ஜஸ்ட் பார்த்துருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு இருந்தாலும், நீங்க மனசளவுல அவங்களோட இமேஜை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அவங்க உருவம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படிதான் சிரிப்பாங்க, இப்படிதான் பேசுவாங்க, இப்படிதான் சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளம். சரியா? அதுதான் அவங்களோட அடையாளம். நீங்க உங்க மனசுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது. அத இப்போ இந்த 3 கேட்டகரியில எதுவா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் இது மட்டும் இருந்தா போதும். இதுக்கப்புறமா இந்த மெத்தடை எப்ப பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். மேக்சிமம் இந்த மெத்தடை நைட்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டா காலையில எந்திரிச்ச உடனே பண்றீங்கல்ல, அதுவும் ரொம்ப ஸ்பெஷல். இதை தவிர வேற எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபுல் டேல எப்பயாவது ஃப்ரீயா இருக்கீங்க, இல்ல அவங்கள பத்தியான தாட் வந்து வருது அப்படின்னா அப்ப நீங்க பண்ணலாம். எனக்கு வந்துட்டு அவங்க கால் பண்றதே இல்லை, நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அவங்கள பத்தி நினைச்சு பேசும்போது, அதாவது 1-2 வார்த்தைகளை பேசும்போது அவங்க இமீடியட்டா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ மெத்தட டீட்டெயிலா பார்த்துருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கேட்டகரியில ஏதாவது ஒரு உருவம் உங்ககிட்ட இருந்தா போதும். அந்த உருவத்தை பார்த்து கொஞ்ச நேரம் பாருங்க, அவங்களோட கண்களை பாருங்க, அவங்களோட முகத்தை பாருங்க, அவங்களோட வாய் பாருங்க, அவங்களோட கண்ணுங்கள் பாருங்க, அவங்க முகத்தை வந்து பாருங்க, முழுமையா ஜஸ்ட் பாருங்க. ஓகேவா? பார்த்துட்டு உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, உங்ககிட்ட நான் பேசணும், என்னோட விஷயத்த உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணும், புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த உருவத்துக்கு பார்த்து ஜஸ்ட் நீங்க மனசுக்குள்ள பேசினா மட்டும் போதும். இப்போ நான் வந்து இதை ஒரு ஹார்ட் காப்பியா வச்சு கையில வச்சுட்டு நான் பேசினா நான் மாட்டிப்பேன், நான் பிரச்சனையில் வரும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் பார்த்துட்டு வச்சிருங்க. மனசளவுல அது பதிஞ்சிருக்கும்ல, அதை கற்பனை பண்ணிக்கிட்டு பேசினா மட்டும் போதும். உங்க லைஃப்ல அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். இது ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். முக்கியமா இங்க ரிலேஷன்ஷிப் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அதை சரி பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான மெத்தடு. அதாவது நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபரோட உருவத்தை நினைச்சு மனப்பூர்வமா நினைச்சு அவங்க கிட்ட நீங்க உணர்வுபூர்வமா பேசும்போது, ரொம்ப ஹாப்பியா பேசும்போது அவங்க உங்களை இம்மீடியட்டா கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 or 2 டேஸ்ல நடக்கலாம், இல்ல 4-5 நாள்ல நடக்கலாம், 1 or 2 வீக்ஸ்ல கூட நடக்கலாம். சரிங்களா? எனக்கு நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். எனக்கும் இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. எனக்கு வந்துட்டு ஒரு கான்டாக்ட் லெஸ் வந்து 3 மந்த்தா இருந்தது. நான் அவரோட உருவமோ ஃபோட்டோவோ எதுவுமே என்கிட்ட கிடையாது. பட் எனக்கு மனசார நான் ஜஸ்ட் மனசுல திங்க் பண்ணி நான் பேசினேன். பட் அவங்க வந்து இமிடியேட்டா எனக்கு கால் பண்ணிட்டாங்க. ஒரு 3 நாளையில எனக்கு கால் வந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா இது நடக்கும். ஸோ வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பு இல்லை வாழ்க்கையை சரி கட்டுறதுக்காக நிறைய விஷயங்களை நம்ம பண்ணி பார்த்துட்டோம். நடக்கலை அப்படின்னா கூட இந்த ஒரு விஷயத்த செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு நினைச்சு செய்யுங்க. அது ஒரு வேலை உங்களுக்கு சக்சஸ் கொடுத்தது அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை நீங்க அடைஞ்சுதா அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை கொடுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ரொம்ப நன்றி.